அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியின் சாரத்தில் இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது கடனை குறிக்கக்கூடிய பாவம். அந்த 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் 5ஆம் அதிபதி இருக்கும் பொழுது இந்த ஜாதகருடைய பூர்வீகத்தில் கடன் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அப்ப 5ஆம் அதிபதி 6ல இருந்தா பூர்வீக சொத்து கடன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இவை எல்லாத்துக்கும் இப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு பாவத்தை இன்னொரு பாவத்தோட எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருடைய அறிவை குறிக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கும். அப்ப 5ஆம் அதிபதி 6ல இருந்தா ஜாதகர் பார்க்குற இடத்துல அந்த வேலை வாய்ப்புகள் இவருக்கு மிகச்சிறந்த அறிவு ஞானத்தை கொடுக்கும். அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஆனா அந்த வேலையால இவருக்கு என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 6க்கு 12ஆம் இடம் 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுங்கிறது இவர் வேலையில செஞ்சாலும் பெரிய அளவுல சம்பாதிக்க மாட்டாரு. ஏனோ தானாங்கிற மாதிரி தான் சம்பாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்ப 5ஆம் அதிபதி 6ல இருந்தா இப்படிதான் நம்ம ஒவ்வொரு பாவத்தை லிங்க் பண்ணணும். என்ன கான்செப்ட் டாபிக் எடுக்கிறோமோ அதே டாபிக் தான் அடுத்த பாவத்திலேயே எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள்ல வேறுபாடு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்லாம் வராது. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள், 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவமனை. அப்போ 5ஆம் அதிபதி 6ல இருந்தா குழந்தைகளுக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட் எடுக்கலாம். அப்போ எந்த பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த 2 பாவங்களுக்கும் என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதே டாபிக் தான் லிங்க் பண்ணணும். இப்படித்தான் நம்ம பலன்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இதே மாதிரி எந்த பாவாதிபதி எந்த பாவத்தோட தொடர்பு பட்டினாலும் அந்த பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் நம்ம எடுத்து பேசுறோம்னா சிறப்பாக இருக்கும். இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.